நடிகர் கார்த்திக் நடிப்பில் உருவான வா வாத்தியா திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடனாக பெற்ற 21 கோடியே 78 லட்சம் ரூபாயை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா செலுத்தும் வரை வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு குறித்தான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கடனை திருப்பி செலுத்தும் வரை நலம் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியாரே திரைப்படத்தை வெளியிட கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. பெற்ற கடனை திருப்பி செலுத்தவில்லை என்று தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவர் திவாலானவர் என கடந்த 2014 ஆண்டு நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் அவரிடம் பெற்ற கடன் தொடர்பாக வசூலிப்பதற்காக நீதிமன்றம் சொத்தாட்சியரை நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் திவாலானவர் அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடமிருந்து ஸ்டூடியோ கிரீன் பட தயாரிப்பினுடன் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தாகும். அந்த தொகை வட்டியுடன் சேர்த்து தற்பொழுது 21 கோடியே 78 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்பதால் அந்த தொகையை செலுத்தும் வரை ஞானவேல் ராஜாவிற்கு உத்தரவிட வேண்டும் எனவும், அதுவரை அவர் தயாரித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்க வேண்டும் எனவும், மேலும் படத்தின் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி சொத்தாட்சியர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் ஞானவேல் ராஜா எப்பொழுது கடன் தொகையை செலுத்துவார் என்பது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரப்பன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சொத்தாட்சியர் தரப்பில் வழக்கினர் நீதிமன்றம் பலமுறை வாய்ப்பளித்தும் ஞானவேல் ராஜா கடனை திருப்பி அளிக்கவில்லை என கூறினார். எனவே அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என வாதிட்டார். ஞானவேல் ராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கினர் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை 24 மணி நேரத்தில் செலுத்துவதாகவும், மீதமுள்ள தொகைக்கான சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் வா வாத்தியார் படத்தை வெளியிட தடை விதித்தால் தங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து உத்தரவு நீதிபதிகள் ஞானவேல் ராஜாவுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல வாய்ப்புகள் அளித்த நிலையிலும் மீண்டும் வாய்ப்பளிக்க தேவையில்லை எனவும், பணம் கொடுத்துள்ளவர்கள் அதை திருப்பி பெற நீண்ட காலமாக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டு பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்த தீவிர முயற்சி மேற்கொள்ள என நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். எனவே நீதிமன்றம் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் அளித்துள்ளதாகவும், அதனை ஞானவேல் ராஜா தவறாக பயன்படுத்தியிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே கடன் தொகையை திரும்ப செலுத்தும் வரை வா வாத்தியார் படத்தை அனைத்து தளங்களிலும் வெளியிட கூடாது எனவும், இதற்கு தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் OTT உள்ளிட்ட எந்த சமூக ஊடகங்கள் அதே போன்று திரையரங்குகளிலும் வெளியிடக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.